எங்கடா அது அத்தை எங்கேயும் காணும் அங்கே அப்புறம் தேடிட்டு இந்த அத்தை நல்ல நேரத்தில் எங்கேயும் போவாங்கன்னே தெரியல, தேர்வு நேரத்தில் இருக்க மாட்டாங்க. மாமா அத்தை எங்கள் அத்தை காலையிலேருந்து தேடிக்கிட்டே இருக்கீங்க காணும். எதுக்கு மீனாப்பா நீ அம்மாவை தேடிக்கிட்டு இருக்க? அம்மா இங்கிட்ட எங்கிட்ட பார்த்தேன், இங்கிட்டு வெளியில் எங்கேயாச்சும் போயிருக்க. இப்போ என்ன அவசரம் உனக்கு? ஏதாச்சும் வேணுமா சொல்லு, நான் போய் வாங்கிட்டு வரேன். சொல்லு மீனா, என்ன வேணும்? அத்தை எங்கிட்ட துணி துவச்சிக்கிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். என்ன வேணும் சொல்லு, நான் போய் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம். நான் அத்தைகிட்ட முக்கியமான விஷயம் ஒரு விஷயம் பேசணும், அதனால தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கேயும் நான் துணி துவச்சிட்டு இருக்காங்களா, நான் போய் பார்த்துட்டு வரேங்க. அப்படி என்ன விஷயம் அத்தைகிட்ட ரகசியமாக பேச போறியே? என்கிட்ட சொல்ல மாட்டியா நீ? அத்தையிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு வந்து அப்புறம் உங்கள்கிட்ட சொல்கிறேன், சரியா? என்னடா இவ என்னன்னா அடிச்சுக்கிட்டு நாரினாங்க, இப்போ ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டாங்க. என்ன நம்மள்ட்டே சொல்ல மாட்டேங்கிறா? என்னவா இருக்கும்? எனக்கு என்னப்பா தெரியும், நானும் உன் கூட தானே இருக்கேன். வரட்டும் இரு, என்னதான் சொல்கிறான்னு பார்ப்போம். வந்து சொல்லட்டும். அப்புறம் இருக்குது, இவளுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். பற்றியா ரொம்ப மாறிட்டா, முன்னாலாம் அடிச்சுக்கிட்டே இருந்தா அழுதுகிட்டே இருப்பா, ஒழுங்காக பேச மாட்டேங்கிறான்னு. இப்போ நம்மளும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. எங்க மருமக சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கா, நீங்க 2 பேரும் இப்படி மசன்னு உட்காந்துருக்கீங்க. போய் ஸ்வீட் ஏதாச்சும் வாங்கிட்டு வரது இல்லையா? உங்களை சொல்லி உங்க 2 பேரும் என்னதான் பண்றதுன்னே தெரியல, திண்டத்துக்குனே இருக்கேன். நானாச்சும் போய் வாங்கிட்டு வரேன். ஸ்வீட் வாங்கிட்டு வருவா? எதுக்கு ஸ்வீட்? எதுக்கு இப்போ ஸ்வீட் தான் இப்போ ரொம்ப முக்கியம். எதுக்குன்னு சொல்லு. ஸ்வீட் வாங்கிட்டு வரணும்ல, வாங்கிட்டு வரலன்னு சொல்லுங்க. இல்லை எதுக்கு எதுக்குன்னு இப்போ ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஒரு கேள்வியா? உங்களை சொன்ன பாருங்க, என்னை சொல்லணும். என் புத்திய என்னதான் சொல்றேன்னு தெரியல. ஏம்மா என்ன தெரிஞ்சாதானே ஸ்வீட் வாங்கிட்டு வர முடியும்? ஸ்வீட் வாங்கிட்டு வர அளவுக்கு அவள் அப்படி வந்து என்ன சொன்னா? எங்கள்கிட்ட கூட சொல்லலை, நான் வந்து சொல்கிறோம்னு சொல்லிட்டு போனேன். அப்படி என்ன சொன்னா சொல்லு பார்ப்போம். உங்க 2 பேரும் சொல்லலையாடா? என்னது முதல்ல வந்து சொல்லியிருக்காளா? எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டாளா? இப்போ போய் எழுதிட்டு வந்தால பாஸ் பண்ணிட்டாலும் அதே வந்து சொன்னா. இன்னும் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையா? அது எனக்கு கையும் இல்லை காலும் இல்லை. ஸ்வீட் வாங்கிட்டு வரல திட்டு இப்பவே வாங்கிட்டு போங்க. என்னம்மா சொல்ற? நிஜமாவா? பாஸ் பண்ணிட்டாளா? பாத்தியா? ஆமா, இன்னைக்கு ரிசல்ட்டு என்று சொல்லவே இல்லை. பாத்தியா? கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீனா, என்னட்ட சொல்லல, உன்கிட்ட சொல்றா. எங்க அவ? பரவாயில்லையே, நல்ல வேலை போலன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. போகாம இருந்துச்சுன்னா அம்பிடுதேன். மீனா, உன்னை கஷ்டப்பட்டு காசு கட்டி நான் படிக்க வச்சு உனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அம்மா திட்டும் போது படிக்க வச்சா முதல்ல யார்கிட்ட போய் சொல்லியிருக்கேன் நீ? சரி விடுறா, சொன்னா சொல்லிட்டு போட்டோம். அதுக்கு என்ன போய் நீ போய் வாங்கிட்டு வா. நீ வாங்கிட்டு வரையா, நான் வாங்கிட்டு வருவா. இல்லைப்பா, எம்படி திமுறை பற்றியெல்லாம் கஷ்டப்பட்டு காசு கட்டி படிக்க வச்சு அவ்வளோ சப்போர்ட் பண்ணா. நைட்லாம் எத்தனை தடவை டீ போட்டு கொடுத்துருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே. இதில் எவ்வளோ திமுறுன்னு. இல்லை சந்தோஷமா, எக்ஸாமுக்கு போவேன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா அத்தைதான் போயிட்டு வா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி என்னை அனுப்பிச்சி வச்சாங்க. பார்த்தா பாஸ் ஆகிட்டேன். அதனால அத்தைகிட்ட முதல்ல சொல்லணும்னு சொன்னேன். மற்றபடி உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா எனக்கு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்கள் அத்தைகிட்ட தானே முதல்ல போய் சொன்னேன். போய் ஸ்வீட் ஏதாச்சும் வேணும் அவங்களே வாங்கிட்டு வர சொல்லு. நாங்களும் ஒன்றும் வாங்கிட்டு வர முடியாது. ஏப்பா ஏண்டா நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தால் ஊர் உலகத்துலேயே ஏதாச்சும் பேசுகிறாங்கன்னா வீட்டுக்குள்ளே எப்படியா? அது நல்லா இருக்குது. யாருக்கு பிடிக்கலையே, உனக்கு கண்டிப்பாக பிடிக்கலடா. எப்பா இனிமேல் மீனா என்கிட்டலாம் எதுவும் வந்து சொல்லாத. அவன்கிட்ட சொல்லிட்டு அப்புறமாவே என்ன வந்து சொல்லு. நான் சும்மா சொன்னம்மா. நீங்கள் என்ன சந்தோஷமாக இருந்தால் நாங்கள் தானே முதல்ல சந்தோஷப்படுவோம். இல்லாட்டினா ஒரே சண்டையாக இருக்கும், எங்களால் தாங்க முடியாது. இப்போ சந்தோஷம் தானே. நான் போய் முதல்ல ஸ்வீட் வாங்கிட்டு கேக்கு வாங்கிட்டு வந்தேனே. அப்படியே நான் போய் அத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுவோமா? இல்லை மீனா நீ சொல்லிக்கிறியா? நான் போய் சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுவேன். இல்லைங்க, அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். நம்ம 2 பேர் சேர்ந்து கூட்டிடலாம். இப்போ போய் நீங்கள் ஸ்வீட் வாங்கிட்டு வாங்க. சரி, அப்போ சரி, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் சாயங்காலமாக போய் 2 பேர் கூட்டிடலாம். என்னங்க போய் நான்வெஜ் ஏதாச்சும் வாங்கிட்டு வரலாம். எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. என் மருமக கவர்மெண்ட் வேலை பார்க்க போகிறேன். எனக்கு ஒரே கெத்தாக இருக்குது. அவளுக்கு இருக்கோ இல்லையே, எனக்கு முதல்ல கெத்தாக இருக்குது. ஊர் பூரா போய் சொல்லணும். நான்வெஜ் ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க. சமைச்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு ஸ்வீட்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு ஊர் பூரா இன்றைக்கி போய் சொல்லிட்டு வந்தாதே எனக்கு தூக்கம் வரும். இல்லை கமலா, ஊருக்குள்ள இப்பெல்லாம் சொல்லாத. ஒரு 2 3 நாள் ஆகட்டும். இப்போவே சொன்னீன்னு வச்சுக்க, கண்ணு போட்டுரும். நம்ம கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டு அப்புறமா சொல்லலாம். எப்படி இருந்தாலும் காற்று வாக்கில் போயிடும். இருந்தாலும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், சரியா? இப்போ தான் தெரியுதானே போகுது. இது நல்லா சந்தோஷப்படுற தானே. பட்டுட்டு போதும், படிக்கிற விஷயம் தானே. இல்லை, இன்னும் இன்டர்வியூலாம் போகணும்ல, போயிட்டு வந்து அப்புறமா சொல்லிக்கலாம். நீ யார்ட்டையும் வாங்கி விடாத, சரியா? உன்னோட தெரியும்ல, அதெல்லாம் விட்டீங்கன்னா வச்சுக்க. ஊருக்குள்ளே சொன்ன மாதிரி நான் சொன்னது என் ஊருக்குள்ள நான் போய் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரேன், சமைச்சு சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஆமாங்க தே, இப்போ போய் சொல்லிடாது. இன்டர்வியூலாம் போகணும், அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆனதே. ஒருவேளை கன்ஃபார்ம் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, சிரிப்பாக அவங்க பள்ளியிலையும் இருக்க முடியாது, சரியா? நீங்கள் போய் சொல்லிடாது. எனக்கு ஒரு ஓட்ட வாய். நல்ல வேலை மாமா ஞாபகப்படுத்தினார். என்னது நான் ஓட்டவையா? பார்த்தியா மருமகளே, சைடு கேப்பில் என்னை கவுத்துக்கிட்டேன். இல்லையதா, உண்மையை தானே சொன்னேன். இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஓட்ட வாய் தானே, அதை மட்டும் கொஞ்சம் ஒட்டிட்டா போதும், பர்ஃபெக்ட் ஆகிடுவீங்க. பார்த்துக்கிறேன். இன்றைக்கி எதுவும் கோவப்படக்கூடாது முடிவில் இருக்கேன். என்னென்ன சந்தோஷத்தில் இருக்கேன் பார்த்துக்கிறேன். இன்னும் 2 நாள் ஆகட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். உனக்கு பெரிய ஆப்பு எல்லாம் என் பேரப்பில் வந்த நேரம். உனக்கு வேலை கிடச்சிருக்கு பார்த்தியா? சந்தோஷப்படு. சாப்பிட்டியா? சாப்பிட்டு மாத்திரை போட்டியா நீ முதல்ல? நல்லா அறிவியலே கஷ்டப்பட்டு நாங்கள் படித்து பாஸ் ஆகி வேலை வாங்குவோமா, உடனே பேர பிள்ளைய சொல்லிடுவாங்க. அப்படி வருது எல்லாம் அறிவிய. நீங்களாம் லக்கு வேணும்ல, எதுக்காக இருந்தாலும். லக்கு இல்லைன்னா இல்லை அப்படியே கிடச்சிருமா? சும்மா இருந்தால் எத்தனை நாள் போய் எழுதிட்டு வந்தே கிடச்சிச்சா? இல்லை இப்போ ஏன் கிடச்சிச்சு? லக்கு எல்லாம் லக்கு, அதை தெரிஞ்சுக்க. அதனால தான் சொல்கிறாங்க. உனக்கு முன்னாடியே இப்படி பிறந்தாலும் என்னென்னு சொல்ல கற்றுருக்கீங்களோ. விடுங்க, கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி படித்தா கிரெடிட்லாம் அங்கே தான் போகுது. நீ எல்லாத்துக்கும் அங்கே தான் போகும் போல. பார்த்துக்கிறேன். சரி நீ போய் சாப்பிட்டு மாத்திரை போட்டுட்டு ரெஸ்ட் எடு. எனக்கு வேலை இருக்குது. நான் சிக்கன் ஏதாச்சும் சமைச்சு வச்சுட்டு ஸ்வீட் வாங்க போனாலும் இன்னும் காணும், செய்கிறாங்க போல். சாயங்காலம் உங்கள் அம்மா பேர் கூட்டிகிட்டு வரணும்ல, எல்லாமே ஃபோன் பண்ணி நானே வர சொல்கிறேன். எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம், சரியா?
சரிங்க தான், நீங்களாம் பிஸியாக இருக்கீங்க, நான் தான் இப்போ பார்த்தாலும் வெட்டியாகவே இருக்கேன். எனக்கு தான் ஒரு வேலையும் இல்லை, வேலையும் பார்க்க விட மாட்டேங்குது, சாப்பிட்றதும் கூப்பிடுது. சரி நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். எனக்கு என்ன ஒரே சந்தோஷமா இருக்கு. எங்கேயாச்சும் வெளியில் போகலாம் தான் வெளியிலையும் போட மாட்டேங்க. சரி பார்ப்போம். கிரிச்சாக்கு ஃபோன் பண்ணவே இல்லை, அச்சோ மறந்துட்டு இந்த குசியில் அவள் ரிசல்ட்டையும் பார்க்கவே இல்லையே. என்னாச்சு தம்பி, ஃபோன் பண்ணி கேட்போம். அவள் எப்படியும் பாஸ் ஆகிப்போம், நம்மளே பாஸ் ஆகிட்டோம். அவள் நம்மளை விட நல்லா படிப்பா, அவள் பாஸ் ஆகாமல் இருப்பாளா? சரி சாப்பிட்டு மாத்திரை போட்டுட்டு யார்கிட்ட பேசணுமா பேசுதா. உனக்கு என்ன வேலை, உனக்கு என்ன வேலையா வெட்டியா? எனக்கு கடகு ஊர்பட்ட வேலை. பத்தியலா வேலையும் பார்க்க நான் சொல்லிட்டு சைடு கேப்பில் என்னை சொல்லியும் கட்டியே. பத்தியலா சரியான ஆளுது நீங்கள், நானே வேலை பார்க்குறேன், நீங்கள் போய் படுத்துக்கோங்க போங்க. அட சும்மா சொன்னேன்டி போடி. இவ ஒருத்தி வந்துட்டேன், நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருக்கேன். மலர் வேற வர சொல்லணும், அதை மறந்தே போயிட்டு மத்தியா நீ என்ன சொன்னியா? அதெல்லாம் நான் காலையிலே சொல்லிட்டேன், சாயங்காலம் வந்துடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, போய் வேலை பாருங்க போங்க. பாய். எல்லாம் விவரமாக தான் இருக்காங்க. நம்ம அதையும் கூறுகட்டத்தை நம்ம தெரியுறோம்.